News TV, enlightening the thirsty. மனதின் காயங்களை மாற்றிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவே நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மிடமிருந்த அளவற்ற ஆற்றலை நினைத்து ஆற்றலை நினைத்து வியந்து உம்மை பாராட்டுகிறோம். உம்மை உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். புகழுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக உமது சிலுவை மரணத்தின் நேரத்தில் எவ்வளவு துணிச்சலோடு எவ்வளவு மன ஆற்றலோடு நீர் அந்த மரணத்தை சந்தித்தீர் என்பதை தியானிக்கிற போது நாங்கள் உம்மை வியந்து போற்றுகிறோம். உம்மிடம் அளவற்ற ஆற்றல் இருந்தது. அதனால் உம் எதிரிகளை நீர் துணிந்து சந்தித்தீர். இயேசுவே, உண்மையினால் அர்ச்சிக்க பெறும் பொருட்டு என்னை அர்ப்பணமாக்குகிறேன் என்ற உறுதி உம்மிடம் இருந்தது. எனவே உமது சீடர்களை நோக்கி நீங்கள் உண்மையால் அர்ச்சிக்கப்படும் பொருட்டு என்னை அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொன்னீர், ஜெபித்தீர். இயேசுவே, என்ற ஒரு அக ஆற்றல் தூய ஆவியினால் தான் உம்மிடம் வந்தது. ஏரோது அரசனோ பிலாத்துவோ உம்மை விசாரித்த போது கொஞ்சம் கூட கலங்காமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் விசாரணையை எதிர்கொண்டீர். பிலாத்து விசாரணை நடத்த வேண்டியவன் விசாரிக்கப்பட்டவனாக காட்சி அளிக்கிறார். உம்மிடத்திலேயே உண்மை என்றால் என்ன என்று வினவுகிறான். உண்மையை தெரியாதவன் எப்படி ஆட்சியாளனாய் இருக்க முடியும்? ஆனால் நீர் முழு உண்மையையும் உம்மிடத்தில் வைத்திருந்தீர். அதனால் உம்மிடத்தில் துணிச்சல் ஆற்றல் வெளிப்பட்டது. இயேசுவே, ஆற்றலால் தூய ஆவி வழியாக எங்களை நிரப்பும். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை
மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அர்ப்பணிப்பு தெய்வத்திற்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அர்ப்பணிப்பு தெய்வத்திற்கே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் அறுவை சிகிச்சை செய்வதென்றால் மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலில் அல்லது கையில் மட்டும் ஆபரேஷன் என்றால் அந்த இடத்துல லோக்கல் அனஸ்தேசியா என்று சொல்லி அங்கே ஒரு ஊசியை போடுவார்கள். அப்பொழுது அந்த கை முழுவதும் மறுத்துவிடும். அப்போது அறுவை சிகிச்சை அங்கே செய்வார்கள். அல்லது இதயத்தில் அறுவை சிகிச்சை என்றால் உடல் முழுவதுமே மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சையை செய்வார்கள். இந்த மயக்க மருந்து கண்டுபிடிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குருமட மாணவனுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்தார்கள். அப்பொழுது அவனிடத்தில் சொன்னார்கள், அந்த குருமட மாணவரிடத்தில் இதயத்தை அறுத்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி, திறந்த அறுவை சிகிச்சை செய்ய இருக்கிறோம், நீ தைரியமாக இதை தாங்க முடியுமா என்று மருத்துவர்கள் கேட்டார்கள். அந்த குருமட மாணவர் சொன்னார், இந்த அறையில் என்னுடைய கண்ணுக்கு நேராக தெரிவது போல பாடுபட்ட சுரூபத்தை கொண்டு வந்து மாட்டுங்கள் என்று சொன்னார். அந்த பாடுபட்ட சிலுவையை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார்கள். அந்த சிலுவையை உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஒரு சில வினாடிகள். அதன் பிறகு அந்த சிலுவைக்கு முத்தமிட்டு, இதோ என் கண்ணுக்கு எதிராக இந்த சிலுவையை மாட்டுங்கள் என்று சொன்னார். அதன்படியே அவர் கண்ணுக்கு எதிரில், கண் படக்கூடிய அளவுக்கு எதிரில் சுவற்றில் அந்த சிறிய பாடுபட்ட சிலுவையை மாட்டினார்கள், பொருத்தினார்கள். இந்த குருமட மாணவர் சிலுவையை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்.
அதன் பிறகு நீங்கள் அறுவை சிகிச்சையை தொடங்கலாம் என்று கையை காட்டி அசைத்து அறுவை சிகிச்சை தொடரச் சொன்னார். மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை ஆரம்பித்தார்கள். முதல் முறையாக கத்தியை வைத்து அவருடைய உடலை கிழித்த போது லேசாக முகத்தை சுளித்தார். அதன் பிறகு அந்த பாடுபட்ட சுருவத்தை உற்று பார்த்து கொண்டே இருந்தார். தன் உடலில் என்ன நடக்கிறது என்று கூட உணராத அளவுக்கு அந்த பாடுபட்ட சுருவத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய 2 மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை நடந்தது. வைத்த கண் வாங்காமல், கண் இமைக்காமல் அப்படியே அந்த பாடுபட்ட சுருவத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசுவை உற்று பார்த்து கொண்டிருந்தார். முற்றிலுமாக அவருக்கு நடந்த அறுவை சிகிச்சையினால் எந்த வலியோ பயமோ எதுவும் இல்லை. அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு மருத்துவர்கள் பார்க்கிறார், கண்ணு அசையவே இல்லையே, ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கிறாரோ என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் தட்டினார்கள். அப்பொழுது அவர் கண்களை அசைத்தார். அசைத்துவிட்டு எல்லாம் நன்றாக இருக்கிறது என்னும் வகையில் கையை ஆட்டினார். மருத்துவர்களுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. இப்படியும் நடக்குமா? இப்படி இயேசு ஆண்டவரை உற்று பார்த்தவர் வலி கூட தெரியாமல் 2 மணி நேரமா பொறுத்து கொண்டிருக்கிறார். முகத்தை சுளிக்கவோ சத்தம் போடவோ எதுவும் செய்யவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எதையும் செய்ய ஆற்றல் எனக்கு உண்டு என்று கூறுகிறார். ஆம், எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. தூய ஆவியின் கொடைகளில் வரங்களில் 4வதாக நாம் சிந்திப்பது ஆற்றல். ஆங்கிலத்தில் ஃபார்ட்டிடியூட் என்று சொல்வார்கள். முதலில் ஞானம் என்ற வரத்தை பற்றி சிந்தித்தோம். அடுத்தது அறிவு என்ற வரத்தை சிந்தித்தோம். நேற்று மெய் உணர்வு என்பதை சிந்தித்தோம். இன்று ஆற்றல், ஃபார்ட்டிடியூட் என்பதை சிந்திக்கிறோம். இந்த ஆற்றலை நமக்கு தருகிறவர் தூய ஆவியானவர். இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்னால் ஒரு கட்டளையை கொடுத்தார். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், விசுவசிப்பவர்களுக்கு தந்தை மகன் தூய ஆவி பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற கட்டளையை கொடுத்தார். Go to the ends of the world, marching order கொடுத்துவிட்டு அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? உன்னதத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்கிற வரையில் நகரை விட்டு அகல வேண்டாம். கோ அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டு do not depart from the town of Jerusalem until you receive power from on high. உன்னதத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்கிற வரையில் நகரை விட்டு அகல வேண்டாம். அப்போ கோ அண்ட் பிரீச் என்ற ஒரு ஆணையை கொடுத்தாரே. என்ன சொல்லுகிறார்? ஆற்றலை பெறுகின்ற வரையில் காத்திருங்கள். அந்த உன்னதத்தின் வல்லமையை பெற்ற பிறகு நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க முடியும். ஆகவே
அந்த உன்னதத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகின்ற வரையில், அந்த உன்னதத்தின் வல்லமையால் நீங்கள் ஆட்கொள்ளுகிற பல வரை, அந்த உன்னதத்தின் வல்லமையால் அபிஷேகம் செய்யும் வரையில் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆம், அந்த உன்னதத்தின் வல்லமை வந்த பிறகு அவர்களிடத்தில் ஆற்றல், வல்லமை, பவர் உதயமாகிறது. இதுவரை அஞ்சி நடுநடுங்கியவர்கள் இப்பொழுது துணிந்து இறை வார்த்தையை போதிக்க புறப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். கடவுளுடைய பெயருக்கு அளவில்லாத வல்லமை உண்டு. ஆகவே உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன். இயேசு எந்த ஆற்றலால் சிலர்களை காத்து வந்தார்? தந்தையின் பெயரின் ஆற்றலால். இந்த ஆற்றலை வழங்குகிறவர் தூய ஆவி. விதை விதைப்பன் உவமையில் பார்க்கிறோம். விதை விதைத்த போது சில விதைகள் பாதையிலும், சில விதைகள் பாறையிலும், சில விதைகள் முட்செடிகள் நடுவிலும் விழுந்தன. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. இந்த பாதையில் விழுந்த விதைகள் காலடிபட்டு நசுங்கிவிட்டன. பாறையில் விழுந்த விதைகள் நீரில்லாமல் கருகிவிட்டன. முட்செடி நடுவில் விழுந்த விதைகள் முட்செடிகளால் நசுக்கப்பட்டன. மேலும் வானத்து பறவைகள் பாதையில் விழுந்த விதைகளை கொத்தி கொண்டு போய்விட்டன. நல்ல நிலத்தில் விழுந்தது மட்டுமே அதிக பலனை தந்தது. இந்த நிலமானது மனித இதயத்தை குறிக்கிறது. இந்த மனித இதயத்தில் பாதை மண் இருக்கிறது, மண்ணில்லாத பாறை இருக்கிறது, முட்செடி புதர் இருக்கிறது, நல்ல நிலம் இருக்கிறது. இந்த பாதையில் விழுந்து பாழ்பட்டு போகாமல், பாறையில் விழுந்து கருகி போகாமல், முட்செடி நடுவில் விழுந்து நசுக்கப்படாமல் இறைவார்த்தை நல்ல பலனை தர வேண்டும் என்றால் நம்மிடத்தில் வல்லமை, தேவ வல்லமை, ஆவியின் ஆற்றல் இருந்தால் அதுதான் நல்ல உரம், நல்ல ஊட்ட சத்து. அப்போதுதான் இறைவார்த்தை நல்ல பலனை அளிக்கும். நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ போதனைகள், எவ்வளவோ அறிவுரைகள், எவ்வளவோ வழிகாட்டுதல்கள், எவ்வளவோ ஆலோசனைகள், எவ்வளவோ கவுன்சிலிங் எல்லாம் பயனற்று போகிறது. எதுவும் எடுபடவில்லை, எதுவும் செயலாற்றவில்லை. செயல் இன்றி அப்படியே நசுக்கப்படுகிறது, அப்படியே கருகி போகிறது. எவ்வளவு நமக்கு ஊட்டப்படுகிறது, எவ்வளவு நமக்கு வழங்கப்படுகிறது, எல்லா அறிவுரைகளையும் காற்றில் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே உண்மையான ஆற்றல் இருந்தால் முதலில் இப்படி இந்த தீய சக்திகளுக்கு நாம் அடிமையாகி நல்லவைகளையெல்லாம் விட்டுவிடக் கூடாது. அடுத்ததாக எதற்கும் அஞ்சக்கூடாது.
ஆற்றல் உள்ளவர் அஞ்சா நெஞ்சம் உடையவராய் இருப்பார். இறை வார்த்தையை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நடைமுறைப்படுத்தவும் அதை அறிக்கையிடவும் நம்மிடம் தேவை துணிவு, அச்சமின்மை. இந்த துணிவை தூய ஆவியானவர் கொடுக்கிறார். அப்பொழுது இந்த ஆற்றல் நம்மிடம் இருந்தால் அச்சமோ தயக்கமோ பின்னடைவோ எதுவும் இருக்காது. கடவுள் வார்த்தையை கடைபிடிக்க முன் வந்தவர்கள், கடவுளை மட்டுமே நம்புவதாக வாக்களித்தவர்கள், சாத்தானையும் சாத்தானின் செயல்களையும் விட்டுவிடுவதாக வாக்களித்தவர்கள் அந்த வாக்குறுதியை கடைபிடிக்க வேண்டுமென்றால் அஞ்சா நெஞ்சத்தோடு அலகையின் உறவை துண்டிக்க வேண்டும், அலகையை ஒதுக்கி வைக்க வேண்டும், இறை வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மிடத்தில் அச்சமின்மை இருக்கும். அச்சமின்மை இருந்தால் ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பது பொருள். அந்த ஆற்றலால் நாம் இயக்கப்படுவோம். நம்மில் குடிகொண்டிருக்கிற அந்த தேவ ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். எந்த ஒரு கிறிஸ்தவனும் அஞ்சா நெஞ்சத்தோடு வாழ வேண்டும். இதைதான் மறை சாட்சியர் வாழ்வில் நாம் கருதுகிறோம். புனித செபஸ்தியாரை மரத்தில் கட்டி வைத்து அம்புகளால் எய்தார்கள். இன்னொரு புனிதரை இரும்பு கட்டிலில் போட்டு அவரை அடியில் நெருப்பிட்டு கொளுத்தினார்கள். அந்த புனிதர் கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்லுகிறார், தன்னை வதைப்பவர்களிடம், இந்த பக்கம் வெந்து போச்சு, இப்ப என் உடம்பை திருப்பி போடுங்க, அந்த பக்கமும் வேகட்டும், தோசையை திருப்புறது போல திருப்புங்கன்றார். அடிபாகம் முதுகெல்லாம் வெந்து போயிடுச்சு, இன்னும் இந்த பக்கம் வேகல, அதனால என் உடலை திருப்பி போடுங்கன்னு சொல்றார். எந்த அளவுக்கு ஒரு துணிச்சல், ஒரு ஆற்றல் இருந்தால் இந்த நேரத்தில் கூட இப்படி ஒரு விகட தன்மையாக பேச முடியும். ஒரு பக்கம் வெந்து விட்டது என் உடலை திருப்பி போடுங்க, அடுத்த பக்கமும் வேகட்டும். யாரால சொல்ல முடியும்? இப்படி தெய்வீக ஆற்றலால் ஆட்கொள்ளப்பட்டவர் மட்டுமே இப்படி பேச முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்காக நற்செய்திக்காக இப்படி ஆற்றலோடு நடந்து கொண்டவருடைய வாழ்க்கைத்தான் மறை சாட்சிய வாழ்வு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நாம் துணிச்சல் இல்லாமல் பல காரியங்களை செய்யாமல் பின்னடைகிறோம். அத்தகைய துணிச்சலையும் ஆற்றலையும் ஆவியானவர் நமக்கு வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் தூய ஆவியின் ஆற்றலால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டீர். அதனால்தான் அஞ்சா நெஞ்சத்தோடு நீர் நடந்து கொண்டீர். உம்மை கைது செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தும் நீர் கடைசி முறையாக பாஸ்கா விழா கொண்டாட எருசலேமுக்கு போகிறீர். உமது சீடர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதானே உம்மை கைது செய்ய அவர்கள் தேடினார்கள், எருசலேமுக்கு நீர் போக வேண்டுமா என்று கேட்டபோது, ஆம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கடவுள் திட்டம் நிறைவேற வேண்டும், எனவே துணிச்சலோடு வாருங்கள், நாம் போவோம் என்று இயேசு சொல்லுகிறார். அச்சமில்லை, ஆற்றல் இருந்தது. அதனால் இந்த பாடுகள் நிகழ்வுகளில் ஒவ்வொரு நிகழ்விலும் இயேசுவிடத்தில் வல்லமை வெளிப்பட்டது. அவரை கைது செய்ய வந்தவர்கள், யாரை தேடி வந்தீர் என்று இயேசு கேட்கிறார். நாசரேத்தூர் இயேசுவை என்று சொல்லுகிறார்கள். நான் தான் என்று சொன்ன உடனே கைது செய்ய வந்தவர்கள் பின்னால் விழுகிறார்கள்.
இயேசுவிடத்தில் ஆற்றல் இருந்தது. ஓட வேண்டியது, ஒளிய வேண்டியது, விழ வேண்டியது, பதுங்க வேண்டியது கைதி. ஆனால் காவலர்கள் கீழே விழுகிறார்கள். இயேசு என்ன பேசினாரா? ஏதாவது அடிச்சாரா? இல்ல மற்றவங்க ஏதாவது துன்புறுத்தினார்களா? ஏன் அவர்கள் பின்னடைந்து கீழே விழ வேண்டும்? இயேசுவிடத்தில் ஆற்றல், அக ஆற்றல், புற ஆற்றல் அல்ல. இயேசு கடிந்து கொள்ளவோ திட்டவோ சபிக்கவோ எதுவும் செய்யவில்லை. நான் தான், நீங்கள் தேடி வந்த இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி முன்னால் அடியெடுத்து வைக்கிறார். அவர்கள் பின்னால் விழுகிறார்கள். அதனால் இயேசு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு வல்லமையோடு நடந்து கொள்வதை பார்க்கிறோம். கோழைத்தனமாக அல்ல, கையால் ஆகாத தனமாக அல்ல, எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இயேசு எதிர்கொள்ளுகிறார். அந்த வல்லமையை தூய ஆவியானவர் அவருக்கு கொடுத்தார். நமது வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் சவால்கள் வருகின்றன. குடும்பத்தில் பல பிரச்சனைகள். குடும்பத்தை விட்டு ஓடிவிடலாமா என்று நினைக்கிறோம். சிலர் தற்கொலை செய்து கொள்ள ஓடுகிறார்கள். ஏன்? வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் துணிவோடு இறை ஆற்றலோடு வாழ்ந்து காட்டுவதே நமது அழைப்பு. கணவன் விட்டு போய்விடலாம். பிள்ளைகளை தனித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு. மாறாக பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தானும் விஷம் குடித்து மாய்ந்து போகிற பெண்களை பார்க்கிறோம். இல்லை, துணிச்சல் வேண்டும். கடவுள் ஆற்றல் இருக்கிறது உங்களோடு. எந்த பிரச்சனை இருந்தாலும் தூய ஆவியின் துணையோடு தெய்வீக ஆற்றலோடு எதையும் சந்திக்க என்னால் முடியும். எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய ஆற்றல் எனக்கு உண்டு என்று ஆண்டவரே பவுலடியாரோடு சேர்ந்து நாங்களும் சொல்லுகிறோம். எங்களை ஆவியால் நிரப்பி உறுதியூட்டும். ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவ. புதிய நியம முறைகள் வருவ. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தூய ஆவியின் 4வது கொடையான ஆற்றல், ஃபார்ட்டிடியூட் என்பதை தியானித்து நமக்கு தூய ஆவியானவர் ஆற்றல் அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் கருத்துகள்: திருமதி மோனிகா அடைக்கலம் ரெயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் குடும்பத்தினர் நலனுக்காகவும், சென்ட் ஜோசப் ஐடி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடல்நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக, சான் ஜாக் ஆந்த்வான் உடல்நலம் பெறவும் நல்ல துணைவி கிடைக்கவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் சகாய மதவுக்கு நன்றியாகவும், திருமதி தாசு கஸ்தூரிபா ஆன்ம இளைப்பாற்றிக்காக, இருதய ஆண்டவருக்கு திரு ஆந்திரே அப்ரஹாம் குடும்பத்துக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, மஸ்லோரின் அப்ரஹாம் அவர்களின் உடல் நலனுக்காக, குடும்பத்தில் உள்ள அனைவருடைய நலனுக்காக, ஆன்ம நலனுக்காக, வளரின் அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்க, புளோரான் எவ்வித தடையுமில்லாமல் ஊர் போய் சேரவும், தியோடோர் ஆரைக்கராஜ் அவர்கள் மகளுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாக, நடக்க இருக்க நன்மைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள கருத்துகள் நிறைவேறும் உள்ள உடல் ஆன்ம நலனுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், சார்ல்ஸ் உமா ஜெனிஃபர் திருமணம் எவ்வித தடையுமின்றி நடைபெறவும், செல்வி சிஎம்எல்ஆ +2 தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், வெண்ணிலா ஷர்மிளா கல்வி ஞானம் பெறுவதற்காகவும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் நலனுக்காகவும், திரு ஆந்திரே ஜோசப் உடல் நலனுக்காகவும் நல்ல முறையில் இந்தியா திரும்பி வரவும், செல்வன் இம்மானுவேலுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு ரமணசங்கர், திருமதி செலின், திரு ஆந்திர மிஷல், திரு ரோசி, திரு ஆந்திரே திதியே, திருமதி அனிதா மற்றும் பேரப்பிள்ளைகள் கருத்துகளுக்காக இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி லூயிஸ் கிளமன் ஜோசப் கருத்துக்கள் நிறைவேற மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி அமிர்த ராசாத்தி எம்மாள் ஆனந்த் அவர்கள் ஆண்வேளை பாட்டிக்காக, திரு மார்ஷல் அவர்கள் இதய நோயிலிருந்து குணமானதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக, தொடர் உபயம் செய்யப்படுகிறது. இன்று புதன்கிழமை லூர் தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்றவர் அந்தோனியாருக்கு நன்றியாக உபயம் செய்கின்ற திரு லயன் ரெமி ஜெரார்டு
எஸ் குடும்பத்திற்காகவும் மற்றும் மைக்ரோஃபில் ஆட்டோஃபில் தொழில் வளர்ச்சிக்காகவும், ரெமி அருள் ஆண்டன் முதல் பிறந்த நாளுக்கு அந்தோனியாருக்கு நன்றியாகவும் ஜெபிக்கப்படுகிறது. மேலும் அம்லோற்பம் மேல்நிலை பள்ளி, லூர்து தொலைக்காட்சியினர் இணைந்து நன்றியாக பலியொப்பு கொடுக்கின்றனர். சாந்தோம் மரி 13வது நாள் பிறந்த நாள் நன்றி. அல்போன்ஸ் குடும்பத்தினருக்காகவும் நல்ல சுகத்துக்காகவும், ஷரன் சாந்தினியர் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், டெபோரா ருசாரியோ பிறந்த நாள் நன்றியாக, அருள் குளோரியா இதய ஆண்டவருக்கு நன்றியாக, ஜோசெத் யூனிவர்சிட்டி தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற, ஜெரோம் பழனூர் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற பலிவொப்பு கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலிவொப்பு கொடுக்கிறோம். ஜெர்மோனோ, செபஸ்டியன், பிரான்சிஸ், ஆஸ்தின் இவர்களுக்காக பலிவொப்பு கொடுக்கிறோம். மேலும் க்ளூனி அருட்சகோதரி மரியா அவர்கள் இங்கே நமது பங்கில் பணியாற்றி அவர் வேறு இடத்திற்கு மாற்றலாகி செல்கிறார். அவர்கள் இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். அவருடைய கருத்துக்காகவும் பலி ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். குறிப்பாக மன ஆற்றல் திடன் இல்லாமல் நம் விசுவாச வாழ்வை வாழ்வதற்கு பயந்து பின்னடைகிறோம். இந்த பாவத்துக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, மொழி, இனம், நிறம், பண்பாடு இவற்றால் வேறுபட்டுள்ளோரை உம்முடைய தூய ஆவியால் ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்தீரே. இவர்கள் அனைவரும் அதே ஆவியின் ஏவுதலால் உம்மீது கொண்டுள்ள அன்பிலும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றும் அர்ப்பணத்திலும் ஒருமனப்பட்டிருக்க செய்தாருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 28 முதல் 38 வசனங்கள். அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடம் இருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றையும்
உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்படவில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்று கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டித்தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தெத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தெத்துங்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தெத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். இது அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றல் உரித்தாகுக. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேலுள்ளது, அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும்.
நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இராதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்துக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கோம் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும், அதனால் நாங்கள் உமது அருளிலே வளர்ச்சி அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம்முடைய சீடர் அனைவருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது தெய்வீகத்தில் எமக்கு பங்கு தரும் பொருட்டு அவர்கள் காண விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனிய ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் எடுப்பவர்கள், இன்று நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மேதகு கர்தினால் லூர்து சாமி என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். இவர் திருமுழுக்கின் வழியாக உம் திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர்,
புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், குணமடையும். இதயதாகம் இருப்பார் வருக, இதயம் குளிரே நிறைய தாகம் இருப்பார் வருக, குளிரே நிறைய இதயதாகம் இருப்பார் வருக, இதயம் குளிரே நிறைய தாகம் இருப்பார் வருவே, குளிரே நிறைய. சுமந்து வந்திடும் சீலோ தண்ணீர் உமக்கு இருந்தும்
உதவாதாகம் சுமந்து வந்திடும் சீலோ தண்ணீர் உமக்கு இருந்தும் உதவாதாகம் உவந்து ஊற்றும் ஊற்று தண்ணீர் உவமையாகும் உரைப்பீர் உண்மை இதயதாகம் இருப்பார் வருக இதயம் குளிர நீரே நிறைய தாகம் இருப்பார் வருக குளிரையே நிறைய பொருளும் பொண்ணும் போக்காதாகம் இதயம் தேடும் இறைவன் நானே பெருக வளமாய் பெருக பெருகும் இன்பம் பெற்றே வாழ்க. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உடலும் ஆவி என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. தயை நிறைந்த தந்தையே, நாங்கள் பங்கு கொண்ட இந்த திருவிருந்து உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதாக. தூய ஆவியால் ஒன்று சேர்க்கப்பட்ட நாங்கள் ஒரே குடும்பமாக இவ்விருந்தை அருந்தியது போலவே உமது திருவுளத்தை நிறைவேற்றி இறை அரசு பணி ஆற்றுவதிலும் அதே தூய ஆவியால் ஒற்றுமையோடு செயல்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பாசமிகு கருதினால் சைமன் டி லூர்து சாமி அவர்கள் திங்கட்கிழமை காலை 5 மணி அளவில் இறையடி சேர்ந்தார்கள். நாளை வியாழக்கிழமை 10 மணி அளவில் கருதினால் குழுவின் தலைவராக இருக்கின்ற ஆஞ்சலோ சொட்டானோ என்ற கருதினால் தலைமையில் மற்ற கருதினால்கள் ஆயர்கள் குருக்கள் சேர்ந்து கூட்டு திருப்பலி அவருக்காக அவரது சடலத்தை வைத்து நிறைவேற்றுகிறார்கள். திருப்பலி முடிந்த பிறகு திருத்தந்தை உடலை ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு அவரது உடலானது புதுவைக்கு கொண்டு வரப்படும். வெள்ளிக்கிழமை இரவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அவரது உடலானது நமது அஞ்சலிக்கு வைக்கப்படும். எனவே அந்த நேரத்தில்
நாம் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம். திங்கட்கிழமையில் நாம் அவரது உடலை பார்ப்பது மிக சிரமமாக இருக்கும். அதிகமான கும்பல் இருக்கும். ஏறத்தாழ ஒரு 30-40 ஆயர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். 4 கர்தினால் ஆண்டகைகள் வருகிறார்கள். பாப்பரசரின் தூதர் சென்னையிலிருந்து வருகிறார்கள். எனவே குறைந்தது ஒரு 300 குருக்களாவது இருப்பார்கள். அங்கே குருக்களுக்கு தான் கோயிலே இடம் இருக்கும். அதனால் திங்கட்கிழமை காலையில் போய் அவருக்காக ஜெபிக்கலாம், அவர் திருவுடலை பார்க்கலாம் என்று ஆசைப்பட வேண்டாம். சனிக்கிழமையே கொஞ்சம் வயசானவங்க காலையில் 8 மணிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக எந்த தொல்லையும் இல்லாமல் அவர் சடலத்தை பார்த்து அவருக்காக ஜெபித்து விட்டு வரலாம். எனவே இந்த நாட்களிலே தொடர்ந்து ஜெப வழிபாடு நடைபெறும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் அந்த எஸ்காந்த ஹாலில் பெத்தி செமிரர் மன்றம் அங்கே அவரது உடல் சன்னிதானத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். மாலை 4 மணிக்கு இன்னொரு திருப்பலி நிறைவேற்றப்படும். அவரது உடல் வந்தவுடனே ஜிப்மர் மருத்துவமனை அருகில் மக்கள் சென்று அவரை வரவேற்பார்கள். மோட்டார் சைக்கிள் பவனி நடைபெறும், மோட்டார் கேட் நடைபெறும். முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். ஆனால் இந்த 2 நாட்களில் வசதியாக சனிக்கிழமை சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மூடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவரனே பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில்